செங்கோட்டை லைஃப் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக நான் போகிற பாதை தான். மலை உச்சியில் எப்போதுமே மிதக்கும் மேகங்கள் அன்றைக்கி என்னவோ தரைக்கு இறங்கி இருந்தது. அது பார்த்த உடனே எனக்கு இந்த பாடல் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. எம்ஜிஆர் அவருடைய மனிதாபிமானத்தை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. டிஎஸ் பாலையா பழம்பெரும் நடிகர். ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற ஒரு பாடலில் அசத்திருப்பார். திருநெல்வேலி சுண்டங்கோட்டை பாலையா அதான் டிஎஸ் பாலையா. அந்த காலத்துலலாம் நடிகர்கள் தங்கள் ஊரோட பேரையும் சேர்த்து வச்சுக்குவாங்களாம். எம்ஜிஆருக்கும் டிஎஸ் பாலையாவுக்கும் அப்படி ஒரு நல்ல நட்புறவு இருந்திருக்கு. என்ன காரணம்னா, எம்ஜிஆர் நடிக்க இருந்த ஒரு படத்தில் டிஎஸ் பாலையாவும் நடிக்கார். அவர் கேரக்டரில் நாம் நடித்தா நல்லா இருக்குன்னு எம்ஜிஆர் நினைக்காரு. அதை டிஎஸ் பாலையாட்ட சொல்கிறாரு. அதனால் இன்னும் நடிங்கன்னு சொல்லி அந்த பாத்திரத்தை மாற்றிக்கிறாரு டிஎஸ் பாலையா. இதை ஞாபகம் வச்சுருக்காரு எம்ஜிஆர். கற்பகம் திரைப்படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் முதல்ல கதாநாயகனாக நடிக்க வேண்டியிருந்துச்சு. ஒப்பந்தமும் பண்ணியாச்சு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டருக்கு டிஎஸ் பாலையாவை எம்ஜிஆர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஏற்கனவே ரங்காராவை ஒப்பந்தம் பண்ணனால நடிக்க முடியாமல் போச்சு. தனக்கு உதவிய ரங்காராவுக்கு உதவி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிக்காமல், அதாவது கதாநாயகனாக நடிக்காமல் விலகிறாரு எம்ஜிஆர். கற்பகம் திரைப்படம் நல்ல ஒரு அருமையான பாடல் உண்டு. மன்னவனே அழலாமா. எம்ஜிஆருக்கும் டிஎஸ் பாலையாவுக்கும் உள்ள உறவை சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் ஓவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடலுக்கு ஏற்றபடி நேரிலும் திரைப்படங்களிலும் அன்பு காட்டியவர் எம்ஜிஆர். சிவாஜியை போல் கதாநாயகனாக அறிமுகமாகவில்லை. அவர் துணை நடிகராக, ஊட்டத்தில் ஒருவராக அறிமுகமாகி தன்னை தானே செதுக்கிக் கொண்டு நாயகனாக உயர்ந்தார் எம்ஜிஆர். ஜெனோவா என்ற திரைப்படத்தில் அறிமுகமானாலும் மெல்ல மெல்ல வளர்ந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் எம்ஜிஆர். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில். 1948ஆம் ஆண்டில் மோகினி என்ற திரைப்படத்தில் டிஎஸ் பாலையாவுடன் இணைந்து நடித்தார். பாலையாவின் கதாபாத்திரத்தில் தான் நடித்தால் சிறப்பாக இருக்கும் என எம்ஜிஆர் எண்ண, பாலையாவும் இயக்குனரிடம் பேசி தங்கள் கதாபாத்திரங்களை மாற்றிக்கொண்டனர். பின்னொரு காலத்தில் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய கற்பகம் திரைப்படத்தில் முதலில் கதாநாயகனாக ஒப்பந்தமானார் எம்ஜிஆர். அதே திரைப்படத்தில் ரங்காராவ் நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க பாலையாவிடம் கூறியிருந்தார். ஆனால் இயக்குனர் ஏற்க மறுத்ததால் கற்பகம் திரைப்படத்தில் இருந்து எம்ஜிஆர் விலகினார். பரிசு வாங்கணுங்கிற ஆசையில நீங்க வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா திரும்ப இடமெல்லாம் தெரிகிற தர்ம காரியங்கள் எல்லாம் நின்னு போகுமே. உங்களுடைய கை எப்பொழுதுமே கொடுக்கிற கையா இருக்கணுமே தவிர வாங்குற கையா மாற்ற. ஒரு காலத்தில் நடிக்க மாதச்சம்பளம் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் இருந்தது. அப்போது எம்ஜிஆரை விட அதிக சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தார் நம்பியார். ஒரு நிறுவனம் நம்பியாருக்கு அதிக சம்பளம் தருவதை அறிந்த எம்ஜிஆர் நம்பியாரிடம் இதனை தெரிவித்தார். ஆனால் அதனை நம்ப மறுத்த நம்பியார் தயாரிப்பாளரிடம் குறைந்த தொகையை சம்பளமாக கேட்க எம்ஜிஆர் கூறியது உண்மைதான் என பின்னர் தெரிந்து கொண்டார். அன்று முதல் இருவருக்கும் இடையிலான நட்பில் எந்த பங்கமும் ஏற்படவில்லை. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன், தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன். சென்னையில் நடைபெற்ற திரைப்பட வெற்றி விழாவில் எம்ஜிஆர், சிவாஜி, நம்பியார் பங்கேற்றனர். அப்போது சிவாஜிக்கு அன்பு முத்தமிட்டார் எம்ஜிஆர். அடுத்து கேடயம் பெற வந்த நம்பியார் தனக்கும் முத்தம் தரும்படி கேட்க எம்ஜிஆர் மறுக்க வலுக்கட்டாயமாக 2 முத்தங்களை பெற்றுக்கொண்டார் நம்பியார். சமூக வலைதளங்களில் இந்த காட்சி இன்றும் பரவி வருகிறது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இவர் போல யார் என்று